காரைக்கால் நகர் பகுதியில் அமைந்துள்ள பழமையான நகராட்சி அலுவலக கட்டிடம் மிகவும் மோசமான நிலையில் காணப்படுவதால் அதை உடனடியாக சீரமைக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே செயல்பட்டு வரும் காரைக்கால் நகராட்சி அலுவலகம் பல ஆண்டுகளாக பொதுமக்களுக்கு அத்தியாவசிய சேவைகளை வழங்கி வருகிறது. இங்கு பிறப்பு, இறப்பு, திருமண பதவி சான்றிதழ்கள் உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் வழங்கப்படுகின்றன. ஆனால் கடந்த ஓராண்டுக்கும் மேலாக இந்த கட்டிடம் சேதமடைந்த நிலையில் இருந்து வருகிறது. கட்டிடத்தின் ஜன்னல்கள் உடைந்தும், மேற்கூரை பகுதிகள் சிதிலமடைந்தும், கான்கிரீட் கம்பிகள் வெளிப்படும் அளவுக்கு சேதமடைந்தும் காணப்படுவதால் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் அபாயம் நிலவுகிறது. சான்றிதழ்கள் மற்றும் பிற பணிகளுக்காக தினமும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் இந்த அலுவலகத்திற்கு வருகை தரும் நிலையில் கட்டிடத்தின் மோசமான நிலை காரணமாக அச்சத்துடனேயே உள்ளே செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. அரசு அலுவலகங்களுக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டிய நகராட்சி அலுவலகமே இவ்வாறு சிதிலமடைந்து காணப்படுவது காரைக்கால் மக்களிடையே கவலையை ஏற்படுத்தி உள்ளது. சமீபத்தில் காரைக்காலில் தனியாருக்கு சொந்தமான பழைய கட்டிடம் இடிந்து விழுந்ததில் சாலையில் நடந்து சென்ற பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. இது போன்ற அசம்பாவிதங்கள் நடைபெறுவதற்கு முன்பாகவே இடிந்து விழும் அபாயத்தில் உள்ள நகராட்சி அலுவலக கட்டிடத்தை புதுச்சேரி அரசு ஆய்வு செய்து உடனடியாக சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த பாத்தீங்கன்னா இதுதான் நகராட்சிக்கு சொந்தமான பில்டிங்கு. இந்த பில்டிங் கட்டி ஒரு 50 வருஷம் இருக்கும். அதனால ரொம்ப சேதமடைந்திருக்கு. தினதோறும் மக்கள் பயன்பாட்டுக்கு பிறப்பு, இறப்பு சான்றிதழ் மற்றும் ஏனைய சான்றிதழ் வழங்குறதுக்கு இந்த அலுவலகத்துக்கு தான் வராங்க. இந்த அலுவலகமே இப்படி இருந்தா நகராட்சியினுடைய நிர்வாகம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம். பொதுவாக நகராட்சி நிர்வாகத்துறையை அடிப்படையில் இருந்து மாற்ற வேண்டும் என்பதே காரைக்கால் மக்கள் ஆசையா இருக்கு. தன்னுடைய புதிய தொழிலாளர்களுக்கு எப்படியெல்லாம் தொழில் செய்ய வேண்டும் என்பதும் நகராட்சி நிர்வாகத்தால் அறிவுறுத்தி சிறந்த சேவையை வழங்கணும். குறிப்பா துரிதமான வேலையை பார்த்து நகராட்சி நிர்வாகம் செய்ய வேண்டும் என்பதே காரைக்கால் மக்களின் ஆசையாக இருக்கின்றது.